வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, புதுசா இன்குபேட்டர் வாங்கியிருந்தாங்க. வாங்கி இப்போ ஒரு 4 நாள் ஆச்சுங்க. நம்ம அதில முட்டை செட் பண்ணாம இருந்தோம். நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டைலாம் சேர்ந்த பட்டி வைக்கலான்ட்டு இருந்தோங்க. இப்போ முட்டையெல்லாம் நம்மகிட்ட சேர்ந்துருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ இன்குபேட்டரில் வந்துட்டு முட்டை செட் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழ பேப்பர விரிச்சுட்டோங்க. பேப்பரு நம்ம விரிக்காம கூட வைக்கலாங்க மணலு. ஆனா நம்மளுக்கு லாஸ்ட்ல வந்துட்டு அந்த ஈர ஈர ஷாக்கெல்லாம் விரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மணல்லேருந்து ஈரப்படும்போது பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கரை ஒட்டிருங்க. அது கரை ஒட்டாம இருக்கிறதுக்கு தாங்க நம்ம பேப்பர் விரிச்சுக்கிறோம். அப்புறம் பேப்பர விரிச்சுட்டோங்க. விரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆத்து மணலு இல்லன்னா எம்சாண்ட் இல்லன்னா அந்த துணி ஏதாவது வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஆத்து மணலே கிடச்சிச்சுங்க. அதனால ஆத்து மணலே நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சுங்க. நல்லா 1 இன்ச்சு கிட்ட போட சொன்னாங்க. அதனால நம்ம 1 இன்ச்சு கிட்ட ஆத்து மணல போட்டுட்டோங்க. போட்டு நல்லா நல்லா பரசி விட்டு, ஓரளவு 1 இன்ச்சு அளவுக்கு நல்லா போட்டு விட்டோங்க, நல்லா உயரமா. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோங்க. நமக்கு வந்து 25 நாட்டுக்கோழி முட்டையும், ஒரு 6 வாத்து முட்டையும் நம்ம கோழிகளே விட்டுச்சுங்க. நம்ம வீட்டில இருக்க கோழிகளே இருந்தத வச்சு நம்ம அதாங்க வைக்க போகிறோம். எங்கேயும் நம்ம வெளியே எங்கேயும் வாங்கலைங்க. இப்போ அந்த முட்டையெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு வைக்க சொன்னாங்க அங்கே உள்ள. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லைட் அடித்து வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டோங்க. இது கோழி முட்டையெல்லாம் எப்படி உடஞ்சிருக்கா, டேமேஜ் இருக்கா என்னென்னு பார்க்க சொன்னாங்க. அது மாதிரி நாங்கள் லைட்டெல்லாம் அடித்து செக் பண்ணி பார்த்தோங்க. செக் பண்ணி பார்த்தோன்னா 25 நாட்டு முட்டையில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 5 முட்டை டேமேஜ் இருந்துச்சுங்க. மீதி எல்லா முட்டையும் நல்லா இருந்துச்சுங்க. 5 முட்டை எப்படி டேமேஜ் ஆச்சுங்கன்னா, நம்ம கோழிய வந்துட்டு ஒரு கோழி மேலே 100 அந்த ஒரு முட்டை மேலே 100 முட்டை போய் விடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு அந்த முட்டை மேலே முட்டை பட்டு டேமேஜ் ஆயிருதுங்க. அந்த மாதிரி தான் 5 முட்டை டேமேஜ் ஆயிருச்சு போலங்க. அடுத்து அந்த 5 20 மீதி இருக்க 20 முட்டையை நம்ம இது பண்ணிவிட்டு, அதை நம்ம எல்லா முட்டையிலும் நம்ம வந்து மார்க் பண்ண சொன்னாங்க. அதனால் எல்லா முட்டையிலும் நம்ம வந்து கோடு கோடாக போட்டு மார்க் பண்ணிக்கிட்டோங்க. ஒன்றா போட்டு வச்சுட்டோங்க. அப்போ தான் நம்ம வந்து திருப்பும்போது வந்துட்டு எந்த பக்கம் திருப்பி இருக்கோம் என்னென்னு நமக்கு தெரியுங்க. அதனால் அது மாதிரி நம்ம மார்க்கெலாம் போட்டு உள்ளே செட் பண்ணி வச்சாச்சுங்க. எல்லா முட்டையிலையும் நம்ம 20 நாட்டுக்கோழி முட்டையும் 6 வாத்து முட்டையும் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சாச்சுங்க. வச்சுட்டு அப்புறம் 2 கிண்ணத்தில் தண்ணி வைக்க சொன்னாங்க. இம்யூனிட்டி பவருக்காண்டி தண்ணி வைக்க சொன்னாங்க. அது மாதிரி தண்ணியும் எல்லாம் செட் பண்ணி அந்த கிண்ணத்தை சுற்றி நூலை சுற்ற சொன்னாங்க. அது நம்மளுக்கு குஞ்சு பொரிக்கும்போது தாங்க தேவைப்படும். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. அதனால் நாங்கள் இப்போதைக்கு சுற்றலை. நம்ம 18ஆம் நாளுக்கு அப்புறம் அந்த ஈரச்சாக்கெல்லாம் போடுவோம்லங்க, அப்போ வந்துட்டு நம்ம அந்த கிண்ணத்தில் நூல் சுற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நூல் சுற்றாம தாங்க தாங்க தண்ணி மட்டும் வச்சுருக்கோம். இதாங்க எல்லா முட்டையும் இந்த 20 முட்டை எங்கிட்ட வச்சுருக்கோங்க. அங்கிட்டு வாத்து முட்டை, இந்த கிண்ணத்துக்கு இந்த பக்கம் வாத்து முட்டை வந்துட்டு ஒரு 6 முட்டை வச்சுருக்கோங்க. தண்ணி வந்து கரெக்டாக ஃபேனுக்கு கீழே வைக்க சொன்னாங்க. அது மாதிரி ஃபேனுக்கு கீழே வச்சாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ எதுக்கு இவ்வளோ கேப் விட்டு வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முட்டை கம்மி தாங்க. 20 நாட்டுக்கோழி முட்டையும் 6 வாத்து முட்டையும் தாங்க இருந்துச்சு. அதனால் கேப்பு வந்துட்டு நாங்கள் அதிகமாக வச்சுருக்கோங்க. அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா, நம்ம முட்டை அதிகமாக உடைக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கூட வச்சுக்கலாங்க. ரொம்பவும் நெருக்கம் ஒட்டியும் வைக்காமல் கொஞ்சம் நம்ம கேப் விட்டு வைக்கிறதுனால வந்துட்டு குஞ்சு பொரிக்கும்போது வந்துட்டு ஈஸியாக குஞ்சு வெளியே வந்துடுங்க. ஓகேங்க. இன்னும் ஒரு 6 நாள் கழிச்சிட்டு நம்ம எத்தனை முட்டையில் கரு உண்டாயிருக்கு என்னென்னு செக் பண்ணி பார்ப்போங்க. அது மாதிரி மூடி வச்சுட்டு நமக்கு டெம்பரேச்சர் செக் பண்ண சொன்னாங்க. செக்கும் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக இருக்குது.